நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 19/2/2025 மாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. ஷஷ்டி திதி காலை 7:32 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. சுவாதி நட்சத்திரம் பகல் 10:39 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களும் ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் எடுத்த பணியை முடிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், 6இல் சூரியன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
ஒரு கௌரவமான ஒரு பதவியானது உங்களை தேடி வரும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு சற்று நிதானத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 5ல் புதன் சஞ்சரிப்பதால் எல்லா விஷயத்திலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். சில நேரங்களில் கோபப்படாமல் இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 4ல் சூரியன் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து அடைந்த வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன் 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். சூரியன் 12இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. வீண் குழப்பங்கள் ஏற்படும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.